உபாகமம் 12வது அதிகாரம். உபாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 12:9. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்னு சொல்லிதான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். பாதி வழியில மோசே நின்று அவர்களை பார்த்து அநேக காரியங்களை சொல்லுகிறதை இந்த உபாகமம் புத்தகத்தில் பார்க்க முடியும். அதுல ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. பல நேரங்களிலே நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்றும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் சுதந்திரம் இன்னதென்றும் மறந்து செயல்படுகிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்னா நினைவுபடுத்துகிறார். ஏய், நீ இன்னும் பிரவேசிக்கல தெரியுமா, உனக்கு இன்னும் கிடைக்கல தெரியுமா. நம்ம தானே இது சொல்லணும், ஆண்டவர் இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் சுதந்திரிக்கல, இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. கடந்த வாரத்தில் வெளியே ஊழியத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து இது அப்படியே ஃபிளாஷ் ஆச்சு. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். பல நேரத்தில் நம்ம அதான் ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம மாம்சத்தில் நம்முடைய ஓட்டம் முடிவதற்கும் நம்முடைய வாழ்க்கை நஷ்டப்படுவதற்கும் நாம் தோல்வியை நோக்கி பயணிப்பதற்குமான காரணம் என்னவென்றால், நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு முன்னாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் நமக்கு கிடைக்கல. பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சக்சஸ்ஃபுல்லா அவருடைய ரேஸ், அவருடைய கோர்ஸை ஃபினிஷ் பண்றார். ஆதியாகமம் 15:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. உனக்கு கொடுக்கும் பொருட்டு தேவன் ஒருவனை அழைத்து வருகிறார் என்றால் அவனுக்கென்று தேவன் சுதந்திரத்தை, மேன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேலரை பார்த்து இப்படி சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு, எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் கர்த்தர் உணர்த்தின ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஏன் இப்படி இஸ்ரவேலரை பார்த்து சொல்ல காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. வாழும் வாழ்க்கை மேல அவர்களுக்கு என்ன வந்து விட்டது என்றால், ஒரு சலிப்பு வந்து விட்டது, வெறுப்பு வந்து விட்டது. போதும் போதும், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வனாந்திரத்தில் மடிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லும்படிக்கு என்னாகமம் 14:2 அந்த சபையார் எல்லாரும் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுத்து சொல்றாங்க, எகிப்து தேசத்திலே செத்து போனாலும் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாம் அப்படின்னு, செத்தா நல்லா இருக்குமே, செத்தா நல்லா இருக்குமே. சிஸ்டர், அன்னைக்கு நீங்க கோவிட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப உயிருக்கு போராடினதா கேள்விப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தி இருக்கிறாங்களே. இதுக்கு நான் அதாவது நான் +2 படிக்கும் போது ஒருத்தர், நீ இந்த குடும்பத்தில் பிறந்த வேஸ்ட்னு சொன்னார். டெஸ்டிமனி கேட்டிருப்பீங்க சிலர். அன்னைக்கு நைட்டு நான் ஆண்டவர்கிட்ட புலம்புனதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மரணப்படுக்கையில் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா தான் 16 நாள் அசைவில்லாமல் இருந்த என் பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த மரணப்படுக்கையிலிருந்து என்னை தூக்கி விட்டார். நான் இதை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு ஆண்டவர் என்னை தூக்கி விட்டீங்க அப்படி சொல்லி. இப்போ நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன், அன்னைக்கு நான் அழுது, இதுக்கா தூக்கி விட்டீங்க, அன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா இதெல்லாம் நான் கேட்க வேண்டி வந்திருக்காதே ஆண்டவரே
+2 படிக்கும்போது என்னெல்லாம் வார்த்தை விட்டுருக்கேன். ஆண்டவர் மன்னிப்பாராக. ஆமென். அன்னைக்கு என்ன தூக்கி அன்னைக்கு என்ன என் கதை சொன்னது மாதிரி முடிஞ்சிருந்தேன்னா நானும் ஜாலியாக உங்ககிட்ட வந்திருப்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் கேட்க வேண்டி இருக்குது. இந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த செய்தி எத்தனை பேருக்குள்ள ரீச் ஆகும் தெரியாது. ஆனா ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? சில நேரத்தில் ஆமென் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இவர் என்னடா நான் என்ன வாழவும் விட மாட்டேங்கிறாரு. நீங்க சிரிக்கிறத பார்த்தா சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்களை கை தூக்க சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை இவருடைய விளையாட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது. வாழவும் விட மாட்டேங்கிறாரு. இது நடுவில் தான் மோசையை கொண்டு கர்த்தர் சொல்ற, நீங்க இன்னும் சுதந்திரிக்கலையே. நான் கேட்டனா, ஆபிரகாமே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாம் என்ன தருவீராண்டவர்? நான் கேட்டானா அது. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுதந்திரிக்கும்படிக்கு உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படிக்கு உன்னை அழைத்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அழைத்து வந்திருக்கிறார். என்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னோடு அவர் பேசின வார்த்தை வீண் வார்த்தை அல்ல. அவர் உன்னை அதை சுதந்திரிக்கும்படிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது போலதான் எலியா சூறை செடிக்கு கீழே படுத்து போதும் கர்த்தாவே என்று சொல்லி போதும் சொல்லி படுத்துட்டான். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் எதை அவனுக்கு உணர்த்துகிறார் என்றால், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு. இந்த மூணு வார்த்தைகள் தான் இன்னைக்கு முக்கியமானவைகள். ஒன்று, நீ இன்னும் சுதந்திரிக்கல. ஆமென். 2, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 3, பேதுரு லூக்கா 9:33 அந்த ரெஃபரன்ஸை சொல்லிடுறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம், அதை நான் திருப்பி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 1 ராஜாக்கள் 19:7 எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படிங்கிறார். பேதுரு லூக்கா 9:33 இப்படி சொல்லுகிறார். அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது. 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னான். அவன் சொன்னது கேட்க எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நம்ம ஒரு லாங்குவேஜ் நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? அதன் அர்த்தம் என்ன? இங்கே இருப்போம்னு அர்த்தம் என்ன? இனி இந்த பூமியில வேண்டாம். மொத்தத்துல எலியா சொல்றதோ, அந்த இஸ்ரவேல் சொல்றதோ, பேதுரு அந்நிய பாஷையில சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தான் பேசுகிறது இன்னதென்று அறிய. அதான் நம்ம கேட்டா சொல்லுவோம், நாங்க அந்நிய பாஷையில பேசுறோம். தான் பேசுகிறது இங்கே இருப்பது நல்லது. ஆனா பைபிள் அதை எழுதி இருக்குது, தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொல்லுகிறான். இது பல நாளா என்னுடைய கேள்வி. ஆண்டவர் அழகா தானே சொல்லியிருக்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு என்று கூடாரத்தை கேட்கவே இல்லை. ஏன் அவனுக்கு இப்ப அவங்க கேட்க முடியாது? எலியாவுக்கு கேட்க முடியும், மோசைக்கு கேட்க முடியும். ஏன்? அவங்க எல்லாரும் அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணவங்க, அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவங்க. பேதுரு கம்ப்ளீட் பண்ணல. ஜீசஸுக்கு கேட்கிறாங்க. ஏன்னா ஜீசஸ் ஆல்ரெடி இருந்தவர். ஆனா ஜீசஸ் அங்க இருக்கல. வா போகலாங்கிறார். ஏன்னா நானும் முடிச்சுட்டு தான் வருவேன், நீயும் முடிச்சுட்டு தான் வரணும். ஆமென். நானும் முடிச்சுட்டு தான் வருவேன், நீயும் முடிச்சுட்டு தான் வரணும். இங்க முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஆமென். எலியா முடிச்சிட்டு வராரு. எலியாவும் பாதியில போதும்னார். பாதியில போதும்னா எலியாவுக்கு அங்க கூடாரம் போட முடியாது. மோசையும் ஆண்டவரே போதும்னார். மோசையும் போதும்னார். என்னாகவும் 11 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் ஜோலியை முடிச்சிருங்க ஆண்டவரே. இந்த மக்களை வச்சு மேய்க்க முடியாது ஆண்டவரே. மோசையும் பாதியில போதும்னார், எலியாவும் பாதியில போதும்னார். இல்ல, அவங்கள ஓட விட்டார். மோசையை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார்.
அங்க மோசேக்கு ஒரு கூடாரம். எலியாவை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். அங்க மோசேயும் எலியாவும் நிக்கிறாங்க, இயேசு நிக்கிறார். இயேசு பூரணர், ஆனாலும் இயேசு காண்பித்து தருகிறார். இந்த மேகம் எடுத்துக்கொள்ளப்படும் போது மோசே எலியாவும் போயிருவாங்க. பேதுருவே, நானும் முடிக்கல, நீயும் முடிக்கல. ஆமே, நீ கேப்ல ஏன் கூடாரத்துல வந்துடலான்னு பாக்குற. இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஆயத்தமாக்குறேன். அங்கதான் கல்லு கிடையாது, சிமெண்ட் கிடையாது. அப்போ ஆயத்தமாக்குறதுனா எங்க என்ன? இங்க அவர் எனக்கு செய்யும்படி நியமித்த ஒவ்வொன்றும் செய்ய 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 அங்கே ஃபவுண்டேஷன் போடப்படும், அங்கே நிலைக்கால் விடப்படும், அங்கே இங்க நான் செய்ய வேண்டிய அந்த லாஸ்ட் ஒர்க் இருக்குல்ல, அது முடிக்கும் போது எனக்கு அங்க வீடு பிரதிஷ்டை. உங்களை வரவேற்கிறேன். முடிச்சிட்டு அப்ப பேதுரு இங்கேயே இருப்பது நல்லதுன்னு சொல்லும் போது இருக்க விடாம கொண்டு வர காரணம் என்னன்னா, பேதுருவே, இன்னும் நீ செய்ய வேண்டியதை செய்து முடிக்கவில்லையே. இந்த 3 வார்த்தைகளை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கவனிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று, நீ இன்னும் சுதந்திரிக்கவே இல்லையப்பா, நீ இன்னும் ஓடி முடிக்கலையே, நீ இன்னும் உன் வேலையை செய்யவே இல்லையே. பேதுருவே, உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி சொல்லி அழைத்தேன்? உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். நீ ஒருத்தனை கூட பிடிக்கலையே. மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கிறார். முதல்ல என்ன பிடிக்கட்டும், அப்புறம் நீ பிடி. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னதாக ஒரு தேவ பிள்ளையினுடைய தீபம் அணைந்து போவதை கர்த்தர் எவ்வளவு வேணும் விரும்பவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பது அவசியம். ஆமே. சிலர் பார்க்கிற பார்வையிலே நீ எல்லாம் வாழ்த்து என்ன அவசியமோ. ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீ. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையாய் வளவாய் நீ உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். என்னையா என் விளக்கை நீரேற்றி நீர். இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கீழே இல்லையே. இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே. 3 வார்த்தைகளை நான் மீண்டும் சொல்லுகிறேன். சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க வேண்டும், ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். சக்சஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது இதுதான். ஒரு நல்ல மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சமாதானமான முடிவு என்பது இதுதான். முடிந்தது என்று இயேசு சொன்னாரே, அது இதுதான். சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க வேண்டும். ஓட வேண்டிய பிரயாணம் இருக்கிறது. நமக்கு ஓட்டத்தை நியமித்தது இயேசபேல் அல்ல, நமக்கு ஓட்டத்தை நியமித்தவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. பாதியில வந்தவன் வந்து நீ எப்படி ஓடணும் ஓடக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறதற்கல்ல. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓட்டத்தை நியமித்தது கர்த்தர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போ இந்த 3 நிலையிலும் இவர்களை சுதந்தரிக்க கர்த்தர் செய்த காரியம், முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதும் போதும், வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்கிற எண்ணத்திலிருந்து இவர்களை முதலாவது வெளியே கொண்டு வருகிறார். வெளியே வந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, வெளியே வராதவங்க வனாந்திரத்தில் மடிந்தார்கள். அப்படி வெளியே வந்தவர்கள் தான் யோசுவாவும் காலேபும்.
போதும். எப்படி எல்லாரும் சஃபர் ஆகும்போது இவங்களும் சஃபர் ஆறாங்க. அதாவது யோசுவா காலேபு வந்துக்கு அவங்களுக்கு எதுக்கு இங்க பனிஷ்மெண்ட்? உத்தமமாய் தேவனை பின்பற்றினவர்கள் தானே. ஆனா மற்றவர்களுக்கு நிமித்தம் இவர்களுக்கும் ஒரு நாள் 1 வருடமானது, 40 நாள் 40 வருடமானது. இவங்களும் 40 வருஷம் சுத்த வேண்டி இருந்தது. நம்ம ஆசாப மாதிரி இவங்க புலம்பல் பாடி இருக்கலாம், விருதாவா என் கைகளை கழுவி சுத்தப்படுத்தி நான் என்ன பாதுகாத்து இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னத்துக்கு, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை சொல்லி இருக்கலாம். இல்ல, அந்த எண்ணம் வாழும் வாழ்க்கையே வேஸ்ட், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு சாவது மேல் என்கிற எண்ணத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஆமென், உனக்கு இங்க என்ன காரியம் எங்க கேட்பார் தெரியுமா? குகைக்குள்ள இருக்கிற எலியா கிட்ட கேட்பார். ஆனா உண்மையில அவர் எங்க கேட்டிருக்கணும் தெரியுமா? செடிக்கு கீழே படுத்திருக்கிற எலியா கிட்ட கேட்டிருக்கணும். சூரிய செடிக்கு குகையாவது கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற குகைக்குள்ளதான் போய் இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா நம்ம லாங்குவேஜ் சொன்னா சர்ச்சு பக்கத்துல வர வந்துட்டார். அப்ப கேட்கிற உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு. ஆனா எங்க கேட்டிருக்கணும்னா சூரிய செடிக்கு கீழே படுத்திருக்கிற எலியா கிட்ட கேட்டிருக்கணும், உனக்கு இங்க என்ன காரியம். அங்க அப்படி கேட்கல. இப்ப அவருடைய மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? அவன் ஒரு பிடியில் இருக்கிறான். என்ன பிடியில் இருக்கிறான் தெரியுமா? இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம். இந்த பிடியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரணும். இதுதான் பேதுரு இங்கேயே இருப்பது நல்லதுன்னு சொல்லும் போது, ஓகே பேதுரு உட்காந்துரு, அப்படி உட்கார விடல, வா போலான்னு சொல்லிட்டு இயேசு அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் காண்பிக்கிறார். திரளான மேய்ப்பில்லாத ஆடுகளை காட்டி கொடுக்கிறார். அப்பதான் அவன் புரிந்து கொண்டான். கெத்செமனே தோட்டத்திலே போகும் முன்னே சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்கிறார். எஸ், நாம் வாழ வேண்டியது அவசியம், வாழ வேண்டியது அவசியம். நம்ம ஒரு காரியத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். கர்த்தரோ நித்தியத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நியமித்திருக்கிறார். சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டிய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 வேத பகுதியிலிருந்தும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே தான் நாம் வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. இதை சொல்லிட்டு இதை ஏன் சொல்றாருன்னா, சில காரியத்தை அங்க செய்ய சொல்லுகிறார். அதுல பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால், அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி. இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி. கர்த்தர் இதுதான் காண்பித்திருந்தது. ஏன் அந்த ஏ போட்டிருக்குன்னா, உன்னுடைய நாட்டமும் உன்னுடைய தேடலும் வேற எதன் மேல போனாலும் நீ சுதந்தரிக்க வேண்டிய சுதந்திரத்தை இழந்து விட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் எகிப்தை நாடினார்கள். எகிப்துக்குரியவைகளை நாடினவர்கள் எல்லாருமே வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். வாசஸ்தலத்தையே நாடி, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அடுத்த வார்த்தையில் எப்படி இருக்கும்? அடுத்த வார்த்தை அதற்கு முந்தின வார்த்தை என்று தெரியவில்லை. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சங்கீதம் 24 இருக்கிறது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால், வாசிங்க, வாசிட்டீங்களா? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால், 5வது வசனம், நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி. தேடல் அவர்தான். விசாரிக்கிறதும் எதை பத்தி விசாரிக்கிறாங்க? அவரை பத்தி தான். விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற அப்ப ஒரு சந்ததியை கர்த்தர் பர்டிகுலரா செப்பரேட் பண்றார், பிரித்தெடுக்கிறார். இவங்களுடைய நாட்டம், இவர்களுடைய தேடல் வேறல்ல, வேறல்ல. நம்முடைய நாட்டம், நம்முடைய தேடல் வேறு காரியத்தை நோக்கி போகுமானால் நமக்கு உரைக்கப்பட்டது. அதனாலதான் மோசே வான் பண்றார், ஏய் நீ இன்னும் சுதந்திரிக்கல, நீ டெய்லி சாப்பிடுறத வச்சு நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத. நீ மேகத்துக்கு கீழே இருக்கிற, கூடாரம் போட்டு இருக்கிற, உனக்கு ஒரு வீடு இருக்குன்னு நினைச்சு நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத. உனக்கு தாகம் தீர தண்ணீர் வரதை நினைச்சு நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத.
நீ டெய்லி மண்ணா குறைவில்லாம சாப்பிடுறத வச்சு செட்டில் ஆயிட்டே நினைக்காத. உனக்கு Dress குறைவில்லாம கிடைக்குது, வஸ்திரம் பழசாகவில்லை, செருப்பு தேயவில்லை, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதை வைத்து நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத. உன் மேல் இருக்கிற அழைப்பையும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் பார். இன்னும் அந்த இளைப்பாறுதலிலும் ஆமென் அந்த சுதந்திரத்திலும் இன்னும் நீங்கள் பிரவேசிக்கவில்லையே. அதனால கர்த்தர் வான் பண்றார், கர்த்தர் உணர்த்துகிறார் அவருடைய வாசஸ்தலத்தை ஏன் நாடி. எரேமியா 10:21 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஏன் காரியம் வாய்க்கல? நீ மேய்ப்பனா இருந்தாலும் கர்த்தரை தேடுறதை விட்டுட்டேனா உன் காரியம் வாய்க்காது. நமக்கு ரொம்ப பிடித்த வசனத்துல ஒன்று என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், நீ மேய்ப்பனா இருந்தாலும், நீ பிரதான ஆசாரியனா இருந்தாலும், நீ ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை தேடுறதை விட்டுட்டேனா உன் காரியம் வாய்க்காது. உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் 26:5 உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே. இந்த தேடல் இருக்கணும்னா நாட்டம் இருக்கணும். நாட்டம்னா என்ன? வாஞ்சை. அவருடைய வாசஸ்தலத்தையே வாஞ்சித்து. இந்த யோசுவா காலேபை குறித்து வேதம் நமக்கு அழகாய் காண்பித்து தருகிறது. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் யோசுவாவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிரியாதிருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் இணைந்திருக்கிறான். காலேபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உத்தமமா என்னை பின்பற்றி வந்த. அப்ப இவர்கள் இந்த சமூகத்தை தேடுவதை விட்டுவிடவில்லை. நாள் 1, 2, 3 நாள் அல்ல, அதிகமாகிறது. ஏன்னா இவங்க மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நான் இன்னும் சுதந்திரிக்கல. யார் சமூகத்தை தேடுவார்கள், யார் சமூகத்தை நாடுவார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்கிறவர்கள் சமூகத்தின் மேல வாஞ்சை வைக்க மாட்டார்கள். நித்தியத்தை உள்ள வைத்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்க தான் சமூகத்தை தேடுவாங்க. இந்த யோசுவாவும் காலேபும் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை நினைத்து அளவில்லை. இந்த யோசுவாவும் காலேபும் அவங்கள எளிதில் சுதந்திரிக்கலாம் அப்படிதான் அவங்க மனசுல இருக்குது. இந்த காலேபை பாருங்க, யோசுவா கிட்ட 85 வயது ஆகும் போது பேசுகிறார். யோசுவா 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்றான், வாசிக்கிறேன். நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவதென்று சொல்லி ஆணையிட்டார் என்று மோசே சொல்லி இருந்தார். 10வது வசனத்தை பாருங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. அப்போ இந்த காலேபுக்குள்ள இத்தனை வருஷமும் அவன் உயிரோடு இருந்து கர்த்தரை பின்பற்றுவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உள்ள வச்சுட்டே இருந்தான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது தருவேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது தருவேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது தருவேன். எங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க பைபிள்ல இருக்கு, உங்க டைரியில இருக்கு, உங்க உள்ள இருக்குதா? ஏன் நமக்கு ட்ராக் மாறி போயிட்டே இருக்கிறோம்? ஏன் நமக்குள்ள நிலைவரமான ஆவி இல்லை? ஏன் ஒரு நாள் தேட முடியுது சமூகத்தை, அடுத்த நாள் தேட முடியல? ஏன்னா உள்ள இல்ல. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து. போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய இழுத்த போது யோசேப்பு மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? ஐயோ இப்படி ஒரு சொப்பனம் தந்திருக்கிறாரே, அதான் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில்
45 வருஷமா. அன்னைக்கு மொபைல் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண திருப்பி போட்டு பார்க்க முடியாது மோசேக்கு பிரசங்கத்தை. நம்மளாவது திரும்ப திரும்ப பாப்போம், திரும்ப போட்டு பார்க்க முடியாது. ஒரு வாட்டி சொன்னதுதான், எழுத்துப்பூர்வமா கூட கொடுக்கல. இங்க பாரு காலை, நீ உத்தமமா பின்பற்றதுனால அதை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டார். 45 வருஷமா, 45 இயர்ஸா, 45 வருடமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒருத்தன் உள்ள வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆமென். சுதந்தரிக்க முதல்ல உயிரோடு காக்கப்படணும். உயிரோடு காக்கப்பட உள்ள வார்த்தை இருக்கணும். யோபுவின் வாழ்க்கையில எல்லாம் இழந்த போதிலும் அவன் உயிரோடு காக்கப்பட காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். இன்னைக்கு என்ன கேட்கிற எத்தனையோ செய்திகளை கேட்டாச்சு. உங்களுக்கு கர்த்தர் சொன்ன, ஆணையிட்டு சொன்ன வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறதா? அது வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, அதாவது ஒருத்தங்க செய்வேன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம அவங்க பின்னாடி தான் போவோம். நீங்க ஏங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்க? இல்ல, அவங்க அது ஏதோ செய்வேன்னு சொன்னாங்க. சில உயர் அதிகாரிகளை சில காரியத்துக்காக நம்ம பார்க்க போறோம் வைங்களேன், பார்க்க போறோம், டவுட்ல போறோம். அவங்க பார்த்து சொல்றாங்க, சரி நான் செய்வேனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போனா நம்ம அங்கேயே பாய் போட்டே படுத்துருவோம். செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு சொல்லுவாங்க, நான் செய்யலான்னு வந்தேன், உங்களை பார்த்தேன், நீங்க அங்க இல்ல. உள்ள இருந்து கேமரால பார்த்துட்டு ஆளே போவாங்கன்னு பார்த்துட்டு அதனால போகவே மாட்டோம். ஒருத்தங்க செய்வாங்கன்னு நமக்கு சொல்லத நம்ம நம்பிட்டோம்னு வைங்களேன், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அவங்கள இதுதான் இவங்களால பின்பற்ற முடிய, இவங்களால தேட முடிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சொன்னது அவங்க உள்ளத்துல இருக்கு. அவங்க மனசுல எது இல்ல? எபோசியர் இல்ல, ஏத்தியர் இல்ல, எமோரியர் இல்ல. ஆனா மத்தவங்க மனசுல ஃபுல்லா ஏத்தியர், எபோசியர், எமோரியர். ஏன்னா உள்ள ஐட்டம் இல்ல, உள்ள என்ன இல்ல, காணான் இல்ல. வார்த்தை உள்ள இருக்கிறவனுக்கு சுத்தி என்ன இருக்குங்கிறது இல்ல. வார்த்தை உள்ள இல்லாதவனுக்கு மற்ற எல்லாமே உள்ள வருது. ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காக ஆமென். வார்த்தையா ஆண்டவர் சாமுவேல் வைத்து சவுல்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி ஐயோ இவன்ட்ட போய் இப்படி சொல்லிட்டேனே, இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை இவன்ட்ட கொடுத்துட்டேனே, பெரிய ஜாதியின் இந்த கிழவன்ட்ட சொல்லிட்டு அப்படி சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அடுத்த வார்த்தை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நீர் சொல்லியும் ஏங்க ஓகே, கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் நம்புறவங்க கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஓகே, கர்த்தர் உங்கள்ட்ட என்ன சொன்னார்? ஒவ்வொரு வாக்குத்தத்த அவசரமா எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் நம்புறவங்க கை தூக்க. கர்த்தர் உங்கள்ட்ட என்ன சொன்னார்? அது அவர்கிட்ட கேளுங்க, அவர் தானே சொன்னார். அப்படி இல்லை, என்ன சொன்னார் தெளிவா 45 வருஷம் கழிச்சு ஒருத்தர் தெளிவா சொல்றான். கர்த்தர் யாரை வச்சு சொன்னாருன்னு சொல்றான். மோசையை வச்சு சொல்லியிருக்கிறார். அப்போ யாரெல்லாம் உண்டு? மோசே உண்டு, ஆரோன் உண்டு, மிரியாம் உண்டு. மோசையை வைத்து பேசுறேன். என்ன தெளிவுங்க! கர்த்தர் மோசையை வைத்து என்கிட்ட சொன்னாரு, இங்க பாரு, உனக்கும் உன் பின் ஒரு சந்ததிக்கும் இதை கொடுப்பேன் சொல்லி 45 வருஷம் ஆச்சு. மோசே இப்போ உண்டா? மோசே போனாலும் வார்த்தை போகாது. யார்கிட்ட நிக்கிறார் தெரியுமா? யோசுவாட்ட. உடனே யோசுவா என்ன சொன்னார்? அது மோசே தானே சொன்னது, அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, என சொன்னது கர்த்தர். 45 வருஷம் அவர் சொல்றார், கர்த்தர் சொன்னபடி எனக்கு தந்தார்னு சொல்லலைங்க, கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் சொன்னபடி உங்களுக்கு தந்தாரான்னு கேட்டா அநேகர் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா இங்கே காலேபுடைய சாட்சி உள்ள அநேகர் உண்டு. கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் வாசஸ்தலத்தையே நாடி
இங்க 12வது அதிகாரத்திலே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனுடைய 8வது வசனத்தை வாசிகள். உபாகமம். இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்கிறது போல நீங்க அப்படி பண்ணிராதீங்கிறார். எனக்கு கரெக்ட்னு தோன்றதை நான் பண்ணுவேன், இது உலக வழக்கம். ஆனா சுதந்திரக்க போகிறவன் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குதான் நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு அவர் உனக்கு சொல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு வாக்கு தத்தத்தை தேவன் தந்து விட்டு கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள். உனக்கு தெரியாத ட்ராக் இது, உனக்கு புரியாத பாதை. உன்கிட்ட அதுக்கான ஆலோசனை இல்லை. உன் ஞானத்துக்கு அப்பாற்பட்டது, உன் புத்திக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போகும்போதே மோசே சொன்னாரா, இப்ப பாரு கடல் பிளக்கும் பாரு சொன்னாரா? இல்ல. அங்க போய் இப்படி பார்த்து நிக்கிறார். என்ன ஆண்டவரே, அடுத்து கோலை நீட்டு. எதுக்கு ஆண்டவரே? நீ என்ன இடத்தில் முறையிடுவானேன்? கோலை நீட்டு மோசே, சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். என்ன சொல்லிருக்கணும்? நீ கோலை நீட்டு, நான் சமுத்திரத்தை பிளந்து விடுவேன் தானே சொல்லியிருக்கணும். இல்ல, நீ கோலை நீட்டு, நீயே பிளந்து விடுங்கிறார். மோசைக்கு ஒண்ணுமே புரியல. கோலை நீட்டு ஆண்டவரே, நான் நீட்ட. இப்ப மக்கள்லாம் என்ன பிளக்க போறாங்க? மோசை கோலை நீட்டுறார், கர்த்தர் காற்றை அனுப்புறார். புரியல, நடங்கிறார். நடந்து போய் கரையேறியாச்சு. இனி சமுத்திரத்தை மூடி விடுங்கிறார். ஏதோ ஒண்ணுமே தெரியல. அப்போ இந்த இடத்துல தான் அங்க இருந்து அந்த கான்டாக்ட் மோசைக்கு கரெக்டா இருக்கு. புயல் அடித்து கப்பல் சேதமானாலும் பரலோக சிக்னல் வந்து பவுலுக்கு கரெக்டா கிடைக்குது. அதனாலதான் அவருடைய அந்த மேகத்துக்கு கீழே, நம்முடைய வாழ்க்கை என்பது மேகத்துக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை, ஆவியானவருக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை. அதனாலதான் தேவ சமூகத்திலே அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். நம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அவைகளை என்ன போனால் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமா சொல்லிட்டு சொல்றார், நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையில் இருக்கிறேன். அதுதான் நம்மளை அவர் பக்கத்திலேயே வைத்திருக்கும், அவர் சமூகத்திலே வைத்திருக்கும். அவனவன் தன் பார்வைக்கு சரியானதுபடி செய்கிறது போல நீங்க செஞ்சிடாதீங்க. உனக்கு சரின்னு தோணும், உனக்கு சரின்னு தோணட்டும். அவருக்கு சரின்னு தோணுதான் பாரு, வேதத்தோடு ஒத்திருக்குதான் பாரு. வேதத்துக்கு மாறானது உனக்கு சரின்னு தோணாலும் அதை ஒரு நாளும் செஞ்சிடாத. காரணம், நீங்கள் இன்னும் சுதந்திரிக்கவில்லையே. ஹல்லேலூயா. இந்த யோசுவா காலேபின் தலைமுறைகள் என்ன சொல்லும் தெரியுமா? எங்க அப்பா சுதந்திரிச்சிட்டாங்க, நாங்க இருக்கிறோம். மற்ற சந்ததிகள் என்ன சொல்லுவாங்க? யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் இதை சுதந்திரிக்காம போயிட்டாங்க. அப்படிதான் நாங்க 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், அதன் பிறகு யோசுவா காலேப் இவர்கள் மட்டும்தான் கானானை சுதந்திரித்தார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட மற்றவர்களுடைய பிள்ளைங்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? எங்க முற்பிதாக்கள் இது சுதந்திரிக்கல. ஆனா யோசுவா காலேபின் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்பா சுதந்திரிச்சது. ஹல்லேலூயா. எங்க அப்பா சுதந்திரிச்சுட்டு போனாங்க, அதை பார்த்துட்டு போனாங்க, அதை செஞ்சுட்டு போனாங்க, அங்க காலை வச்சுட்டு போனாங்க. இப்படி நம்முடைய தலைமுறை சொல்ல வேண்டுமானா கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், அவருடைய வாசஸ்தலத்தை நாடி. அப்ப சுதந்திரிக்கல. நாம இன்னும் சுதந்திரிக்கிறதுக்கு சமூகத்தை விட்டு விலகாத அனுபவம். அதனாலதான் நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சமூகத்துக்குள்ள என்ட்ராக முடியலன்னு அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்யறது போல நீங்க செஞ்சிடாதீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சுதந்திரிப்பதற்காக ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:4 வாசியுங்கள். வேகமாக வாசியுங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து. இந்த நல்ல கவனிங்க. யேசபேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். நாளை இந்நேரம்னா எவ்வளவு நாள் இருக்கு? 24 hours. ஓகே, 24 ஹவர்ஸ்னா ஒரு நாள். ஓகே, இப்போ எலியாவும் எப்படி டிராவல் பண்றார்? அடுத்த வசனம். அவன் ஒரு நாள் பிரயாணம். எலியாவும் எப்படி டிராவல் பண்றார்? ஏன் ஒரு நாள் பிரயாணம்? இது இப்ப யார் சொன்னது? யேசபேல் என்ன சொல்றா? நாளைக்கு இந்நேரம். அப்ப யேசபேல் என்ன டைம் செட் பண்றா? ஒரு நாள். எலியாவும் எப்படி பயணிக்கிறான்? ஒரு நாள்.
இந்த இடத்துல தான் கர்த்தர் வந்து தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். யேசபேல் சொன்னபடி அல்ல. யேசபேல் செட் பண்ணபடி பயணித்தால் உன்னுடைய முடிவு சூறைச்செடி. கர்த்தர் செட் பண்ணபடி பயணித்தால் நீ நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய பர்வதம். நம்ம மைண்ட எப்படி செட் பண்றோம் தெரியுமா? உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை வைத்து நம்முடைய பாதையை அப்படிதான் செட் பண்றோம். இல்ல, ஒரு நாள் நாளை இந்நேரம் கரெக்டா சொல்றா, ஒன் டே செட் பண்றா. நம்ம ஆளும் ஒரு, அதனாலதான் பைபிள்ல இருக்கு, எலியாவும் நம்மை போல. அவ்வளவுதான். கடந்த நாள்ல ஒரு தாயார் வந்தாங்க, அந்த குடும்பமா, மகா தாயார் எல்லாம் ஒரு 2 வாரம் நினைக்கிறேன் வந்தாங்க. அப்போ அந்த தாயார் வந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பலவீனம், அவங்கள அப்படி மெதுவாக கொண்டு சேர்ல உட்கார வச்சாங்க. மகா பக்கத்துலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறான். என்ன இல்லை டாக்டர்ஸ், அந்த அம்மா சொல்கிறாங்க 6 மாதம் இல்லைன்னா 8 மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறார், நான் வாழ்வேன் அப்படின்னா. மகா வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த தாயார் வந்து பேசுனது, நான் அப்படி அவங்கள முகத்தையே பார்த்துட்டே இருந்தேன். அவங்க அழல, டாக்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ரிப்போர்ட் டாக்டர் மகளை கூப்பிட்டு பேசி முடித்ததும் தாயார் வந்து மகளை கூப்பிட்டாங்க. மகள் அழுதுகிட்டே வராங்களாம். உடனே தாயார் மகளை பார்த்து கேட்டாங்களாம், என்னம்மா டாக்டர் நாள் குறிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டாங்களாம். டாக்டர் நாள் குறிச்சிட்டாரா? பாஸ்டர் 6 மாதம் சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர். 8 மாதம் நாள் நெருங்குது பாஸ்டர். ஆனால் நான் ஆண்டவர் எனக்கு போன அக்டோபரே வாக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ நான் சாட்சியை அனுப்பேன் அப்படின்னா. பாருங்க, அவங்க 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 மைண்டை எங்கே செட் பண்ணல தெரியுமா? டாக்டர்ஸ் சொன்ன டைமுக்குள்ள செட் பண்ணல. அவங்க மைண்டை எங்கே செட் பண்ணாங்க தெரியுமா? கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தைக்குள்ள. கர்மேல் உச்சியில இருந்த எலியாவின் மைண்டை எங்க செட் பண்ணிட்டான் தெரியுமா? யேசபேல் சொன்ன வார்த்தைக்குள்ள. அதனாலதான் ஒரு நாள் பிரயாணமாய் போய் கரெக்டா 1 டே டிராவல் பண்ணி அவன் டிசைட் பண்ணிட்டான் நம்ம சாக போறோம். அதனால அவரே படுத்துட்டார். ஒரு சகோதரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரு கட்டத்தில் போராட்டம் தாங்க முடியாம நான் சூசைட் பண்ணலான்னு முடிவெடுத்து என்ன பண்ண தெரியுமா? நல்ல மேக்கப் போட்டு படுத்து தூக்கிட்டு. அதாவது நல்ல மேக்கப் போட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம எந்த பாரத்தையும் அவங்க வந்து குளிப்பாட்டி அப்படிலாம் இல்லை. அதனால கடையில் போய் மெஷெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நல்ல மேக்கப் போட்டு படுக்கலாம். ஆண்டவர் விடலை. அதே மாதிரி தான் எலியா, ஒருவேளை ஆண்டவரே எந்த இடத்துல நல்லா இருக்கும், இந்த சூறைச்செடிக்கு கீழே. ஏன்னா ஒரு நாள் பிரயாணம் யேசபேல் செட் பண்ணிட்டாங்க. 1 டே நேர செட் பண்ணி. ஆமென். அதனால அந்த அந்த சகோதரி அந்த காரியத்தை சொன்னதுலேருந்து சிலர்லாம் மேக்கப் போட்டதை பார்த்தா, ஆண்டவர் இவங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்களோ. அதனால இவரை கரெக்டா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் நேரா படுத்துட்டார். ஆண்டவரே கரெக்டா அந்த நேரத்துக்கு பார்த்து தூதுன்னு வராரு. சரி கூட்டிட்டு போக ஆளும் வந்தாச்சு. எலும்பு தின்னு, அதாவது எலும்பி போஜனம் பண்ணு சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்னடா வந்து படுத்திருக்கிற? போது என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. இங்க பாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நல்ல கவனமா கேளுங்க. நீ வந்து நெல்லு. உனக்கு இங்க என்ன காரியம்? கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நின்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த போது எலியாவின் வாழ்க்கையில யேசபேலின் சத்தம் இல்லாமல் ஆயிற்று. உங்க வாழ்க்கையில உங்க பயணம் தொடரணும்னா யேசபேலின் சத்தம் இல்லாமல் ஆகணும். யேசபேலின் சத்தம் இல்லாமல் ஆகணும்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். எலியா என்ன நினைச்சிருப்பாருன்னா, டைம் ஆயிட்டு இருந்தாலும் டச் பண்றேன். ஏன்னா இப்போ ஆகாபு கண் காண நன்மையை பார்த்துட்டான். இல்லை, ஆகாபுட்ட வேற சொல்றாரு எலியா 18 கடைசியில் பார்த்தீங்கன்னா 44வது வசனத்துல, 7ஆம் தரம் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய, அப்பொழுது அவன் நீ போய்
ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு. போய்விடும் என்று. ஆகாபுக்கு நன்மை செய்யறானா தீமை செய்யறானா சொல்லுங்க? நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யறோம், எங்களை நம்ம அறியாம ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அதுவும் ராஜா மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் நன்மை செய்தா நமக்குள்ள இனியாவது ஆகாப் நமக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணி, இனி காக்காலாம் நமக்கு அப்பம் கொண்டு வராது, அரண்மனையிலிருந்து நமக்கு எல்லாம் வரும். ஆகாபும் ரதத்தை பூட்டி இஸ்ரேலுக்கு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாப் என்ன செய்கிறான் தெரியுமா? நேரம் இந்த சம்பவத்தில் எல்லாம் போய் யேசபேலுக்கு அறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19:1 எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும். அப்போ இந்த சில ஆகாபுக்கு ஸ்பிரிட்டும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா, எலியா செய்த எல்லாவற்றையும் சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பட்டயத்தாலே கொண்டு போட்ட மேட்டரை பெருசா சொல்லியிருக்கு. அதாவது நம்ம சிலர் செய்த நன்மையை சொல்றதை விட அவங்க பண்ண இது ஆகாப் எதை மெயினா சொல்லியிருக்கணும் தெரியுமா? யேசபேல்கிட்ட போய், யேசபேல் நீயும் பாகால் சொல்லிட்டு இருந்தியே, வந்து பாரு, இந்த எலியா நின்னது அக்கனி இறங்குச்சு, மழை வந்துச்சு தெரியுமா? அப்படி பேசியிருந்தா கூட யேசபேல் கொஞ்சம் மனம் மாறி இருப்பா. ஆக எலியா இப்படி ஜோம் பண்ண அக்னி இறங்கி மழை வந்துச்சு. ஆனாலும் நீ கொண்டு வந்த பாகால் தீர்க்கதரிசி அவன் எப்படி கொன்னான்னு தெரியுமா? சிலர் இப்படி சில மேட்டரை கன்வே பண்ணுவாங்க பாருங்க. இந்த யேசபேலுக்கு ஆவி ஆகாபுக்கு ஆவியெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? எலியாவால இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், எலியாவால மழை பெய்யுதுன்னு சொல்லி இருக்கணும். இல்ல, இவன் நீ கொண்டு குத்துன்னு குத்துனா, அங்க குத்துனா இங்க குத்துனா, வெட்டியே போட்டான். இவளுக்கும் ஏறுது. இவளும் பாருங்க, தேசத்துல இந்த எலியாவால நன்மை நடக்குது, அது மைண்ட்ல இல்ல. ஒருத்தங்க செய்யற நன்மை நமக்குள்ள மனசுல இல்லாம அவங்க செய்யற பிடிக்காத காரியம் நமக்குள்ள இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கிறது என்ன ஸ்பிரிட்? யேசபேல பாத்தீங்களா? அதுதான் புதிய பாட்டுல இருக்கு. நான் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். அவளோ நீ அக்கினி இறக்குனாலும் மழை இறக்குனாலும் இப்படிதான் இருப்பேன். இதுதான் யேசபேல். எத்தனை இந்த கடினத்தன்மை எப்படி மாறுகிறது தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஆகாப் தன்னை தாழ்த்தினான், ஆனா யேசபேல் கடைசி வரை தன்னை தாழ்த்தவில்லை. இந்த யேசபேலின் சத்தம் எழும்பினதும் எலியா போய் படுத்துட்டான். ஆனா கர்த்தர் விடல. கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். காரணம், கர்த்தர் போட்ட ட்ராக்ல தான் எலியாவே உன்னை ஓட நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஓட்டம் ஒரு நாள் பிரயாணம் அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மனுஷனை நம்பிராத, மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்து விடாதே. மனுஷன் மேல ஒருத்தன் நம்பிக்கையை வைக்கிறானா, அவன் நன்மை வருகிறதை காண மாட்டானா. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகாப் கொஞ்சம் நினைச்சிருப்பான், ஆகாபுக்கு நம்ம இவ்வளவு நன்மை பண்ணி இருக்கிறோம், போய் நமக்கு எல்லாம் சால்வா இல்ல, அது இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை ஆகுது. அதனாலதான் எலியா சொல்லுவார், போத ஆண்டவரே, நான் நல்லவன் அல்ல. ஏன்னா நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆகாபை நம்பிட்டேன். ஆகாபுக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கிறதுனால அவன் நமக்கு ஃபேவரா பேசுவான், ஃபேவரா நிப்பான்னு இல்ல. கர்த்தர் சூறை செடிக்கு கீழே படுக்க விடல, எழுப்பி ஓட வைத்தார். ஏன்? எலியாவே, நன்மை வரதை நீ பார்க்கணும், நன்மை வரதை நீ பார்க்கணும். நன்மை பரத்திலிருந்து அக்கினி ரதம் வந்துச்சு, அவன் கண்கள் கண்டது. உனக்காக நன்மையான ஈவை உண்டாக்குகிற சோதிகளின் பிதா அவர் உனக்காக அது இறங்கி வர பண்ணுகிறத நீ பார்க்கணும்னா நீ ஓடணும். கர்த்தர் உன்னை ஓட வைக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையை விட்டு தூரமா ஓட வைக்கல, நன்மை வருகிறதை நீ காணும்படியாக ஓட வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டும், பண்ண வேண்டிய பிரயாணம், ஓட வேண்டியதை ஓடி முடிக்கணும். மூன்றாவது, செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். அதற்கு தான் நாம் குணப்பட வேண்டும். லூக்கா 22:32 நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இந்த குணப்பட என்ன செய்யணும்? பேதுரு செய்ததை செய்யணும். பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? வசனத்தை நினைத்து அழுதான்.
வசனத்தை நினைத்து அழுதான். கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நாம் சுதந்திரிக்க வேண்டியவைகள் இருக்கிறது. பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவருடைய சமூகத்தையே நாடுங்கள், அவருடைய சத்தத்தையே கேளுங்கள். ஆமே, அவருடைய சித்தத்துக்கு மறுபடியும் 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 உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து. இன்னும் சுதந்திரிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் சொன்னபடி உயிரோடே காத்திருக்கிறார். உயிரோடே காத்து வருகிறார். சுதந்திரிக்கணும், சுதந்திரிக்கணும், சுதந்திரிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சரின்னு தோன்றது நீ பண்ணாத, எனக்கு சரின்னு தோன்றது நீ பண்ணு. அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் வாசஸ்தலத்தையே நாடு, உங்க சமூகத்தை நித்தம் தேடுகிற சந்ததியா இருக்கணும். டெய்லி டெய்லி வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி, வசனம் தான் எஸ் லார்ட், தாகம் தீர்க்கும் தண்ணி. ஓ நீரே வெளிச்சமும் மீட்புமானி, நீரே ஜீவனின் பலனானி, நீரே எஸ் லார்ட், ஆமே நீரே. பிரியமானவர்களே, நிறைய அந்நிய சத்தங்கள் உங்களை ரொம்ப சோர்ந்து போக பண்ணுது. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தவறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம் நிறைய துணிக்கப்படட்டும். நீங்க அந்த 19வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசபேல் ஒரு வாட்டி தான் பேசினான். கர்த்தர் பேசிட்டே இருந்தார். சூறை செடிக்கு கீழே இருக்கும்போது பேசினார், கெபிக்குள்ள இருக்கும்போது பேசினார், பேசிட்டே இருந்தார். உங்க வாழ்க்கையில அதிகமாய் கர்த்தருடைய சத்தம் துணிக்கப்படும் போது எல்லா ஏசபேலின் சத்தமும் இல்லாமலே போகும். கைகளை அப்படியே உயர்த்தி, உங்க சத்தம் கேட்பேன், உங்க சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உங்க சத்தம் கேட்பேன், உங்க சித்தம் செய்வேன், ஆமென், உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக. நிந்தனைகள், போராட்டம், பழி சொற்கள், அவமானம் எதிராய் என் வாழ்வில் வந்தாலும், நிந்தனைகள், போராட்டம், பழி சொற்கள், அவமானம் எனக்கு எதிராய் என் வாழ்வில். கைகளை உயர்த்தி, உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், ஜீசஸ், உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியது, பண்ண வேண்டிய பிரயாணம், பண்ண வேண்டிய தூரத்தை ஓடி முடிக்க வேண்டியது, செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டியது உம்முடைய விருப்பமாய் இருக்கிறதை இந்த நாளிலே எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே நாங்கள் இந்த காரியத்தை அறியாமலும் உணராமலும் இஸ்ரவேலரை போல, எதுக்கு இந்த வனாந்திரத்தில் செத்தாலே நலம் என்று சொல்லி, எலியாவை போல போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இப்படி முறையிடுகிறோம், புலம்புகிறோம். எங்களை மன்னிப்பீராக. நீர் எங்களை அழைத்தது சுதந்திரிப்பதற்காக, நீர் எங்களை அழைத்தது ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்காக, நீர் எங்களை அழைத்தது செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்காக. இந்த நிச்சயத்தோடு முன் செல்ல
எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, நீர் எங்களை வழி நடத்துவீராக என்று செபிக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக. அப்படி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.